வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் தேங்காய் பால் கஞ்சி போடுறேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெறும் சட்டி வானொலி அடுப்பில் காஞ்ச உடனே அதில் போட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் எல்லாம் வறுத்துக்கோங்க. நீங்கள் இதை எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றாமல் லேசாக வறுத்துக்கோங்க. வாசம் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்ல வாசம் வருது, போதும். அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ அது கூட வறுத்த உளுந்தம்பருப்பை அது கூட போட்டுருங்க. நல்லா 2-3 வாட்டி களைஞ்சிட்டு வந்துடுங்க. குக்கரில் தண்ணி கொதிச்ச விடதுக்கப்புறம் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. கஞ்சிக்கு நல்லா மசிஞ்சு வந்துட்டு பாருங்கள் சாதம். இப்போ நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சிருங்க. இப்படி கரண்டி மத்து இல்லைன்னா மசிக்கிறதுக்கு அந்த இது வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா மசிச்சிருங்க. தேவையான அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு இங்கே வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வெந்நீர் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா இலச்சிரும். அதனால் நல்ல வெந்நீர் ஊற்றி நல்லா மசிச்சதை கலந்து விடுங்க. உங்களுக்கு இந்த திக்னஸ் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதை பால் எடுத்து அந்த கஞ்சியில் ஊற்றிக்கிடலாம். நான் பால் எடுக்காமல் இப்படி நல்லா நைஸாக அரைச்சிருவேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு திப்பியாக தெரியாத அளவுக்கு அரைச்சிட்டு அதில் போட்டு அதை அப்படியே அரைச்சதையே அப்படி சேர்த்துருவேன். நான் இதோட நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கலாம். அரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுங்க. அப்போ தான் கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. லேசாக அந்த கொதிக்க ஆரம்பித்த உடனே இறக்கிடுங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. லேசாக இதானோடனே இறக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டில் நான் செய்கிற தேங்காய் பால் கஞ்சி. இதுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இல்லைன்னா உரைப்பாக வேணும், காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எதாவது துவையல் அது எதையாவது தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கஞ்சி தயாராகிடுச்சு. இது கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கேன். இது நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். ஊறுகாய் வேணாலும் ஊறுகாய் வச்சுக்கலாம். ஊறுகாய் வச்சு தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.